Praise the Lord. Hallelujah. 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 Can we say louder? Hallelujah. Hallelujah. நீ சத்தமா சொல்ல முடியுமா? Hallelujah. 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 Let's all kneel down. நீங்கள் எல்லோரும் முழங்கால் அமரவும். We shall invite the Lord among us in this blessed sacrament. ஆண்டவருடைய பிரசன்னத்தை இங்கே உணர்ந்து கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். The Lord, the Father, the Son and the Holy Spirit is among us in this blessed sacrament. தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த பிரசன்னத்தில் வந்திருக்கின்றார். It is the promise of the one who has called us here. அவங்களை கூப்பிட்டவருடைய ஒரு இது ஜெபம். I will be with you till the end of ages. உலக பரியந்தத்தின் இறுதி வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று. The Lord who is faithful to his promises is here with us. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். Let's all look at the Lord in this blessed sacrament. நாங்கள் இந்த திருவருட்சாதனத்தில் இருக்கிற ஆண்டவரை நாங்கள் பார்ப்போம். Feel his presence. அவர் இங்கே வீற்றிருப்பதை உணர்ந்து கொள்வோம். The Lord is touching many of us at this moment as we look unto him. அவர்கள் அவரை பார்க்கும் பொழுது அவர் இங்கிருக்கு நிறைய பேரை தொடுகின்றார். Why are we kneeling before him? ஏன் நாங்கள் அவருக்கு முன்னால் முழங்கால் இருக்கின்றோம்? Why do we have a special kind of devotion to the Lord? ஏன் நாங்கள் ஆண்டவருக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆராதனை செய்கின்றோம்? And there is only one answer to it. அது ஒரே ஒரு ஆண்டவர். He is our Lord. அவரே எங்கள் ஆண்டவர். He is our God. அவரே எங்கள் தேவன். Saint Thomas the Apostle, செயின்ட் தாமஸ் சொல்லுகிறார், he came to the Lord with a lot of demands after the resurrection of Jesus. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவருடைய டிமாண்ட்ஸ்ல இருக்க ஆண்டவரிடம் வந்தார் என்று சொல்லி. The moment he saw Jesus, he did not have any more demands. அவர் இயேசுவை கண்ட பிறகு அவருக்கு எந்த தேவையும் இருக்கவில்லை. All what he did was to worship, adore and glorify him. அவருக்கு அவரை புகழ்ந்து ஆராதிக்க மட்டுமே விரும்புவாயிருந்தார். My Lord and my God. என்னுடைய ஆண்டவரே, என்னுடைய தேவனே. What does that mean to us? அது எங்களுக்கு என்னத்தை சொல்லுகின்றது? My dear brother, my dear sister, you might have come with a lot of demands before the Lord. என்னுடைய சகோதர சகோதரியே, நீங்கள் இங்கு நிறைய தேவைகளுடன் வந்திருப்பீர்கள். You might have come with a lot of prayer intentions before the Lord. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதற்காக நிறைய ஜெப தேவைகளோடு இருந்திருப்பீர்கள். But the moment you see the Lord, நீங்கள் ஆண்டவரை காணும் பொழுது that becomes the only intention within your heart.
அது உங்களை அவரை துதிக்கவே ஒரே ஆசையாக இருக்கும். Lord, my God, I worship you. My God, என்னுடைய ஆண்டவரே, என்னுடைய தேவனை நான் உம்மை And துதிக்கிறேன். when we worship Lord Jesus, நாங்கள் இயேசுவை துதிக்கும் பொழுது our faith is increased within us. எங்களுடைய நம்பிக்கை அதிகமாகின்றது. The Lord will give us all what we need. எங்களுக்கு தேவையான சகலத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு தருவார். His presence is enough for me against all my odds of life. அவருடைய பிரசன்னம் எனக்கு முழுமையாக காணும் என்னுடைய எல்லா தேவைகளுக்கும். His presence will take away all our pain. அவர் என்னுடைய வாழ்க்கையில சகல பிரச்சனையும் அவர் எடுத்து விடுவார். His presence will satisfy all my needs. என்னுடைய தேவையான சகல தேவைகளையும் அது பூர்த்தி His செய்யும். presence will protect me against all evil afflictions. எல்லா பயங்கர தீமையான காரியங்களிலிருந்தும் அவருடைய பிரசன்னம் என்னை விடுவிக்கும். His presence will deliver me against all my bondages. இந்த எல்லா தகவிதமான கட்டுக்களிலிருந்தும் இந்த பிரசன்னம் என்னை விடுவிக்கும். His presence is the greatest blessing I ever need. அவருடைய பிரசன்னமே எனக்கு தரக்கூடிய அதிகமான ஆசீர்வாதமாகும். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Hallelujah. 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 So at this moment, my dear brothers and sisters, இந்த நேரத்திலே என்னுடைய சகோதர சகோதரிகளே, we are worshiping the Lord. நாங்கள் ஆண்டவரை துதிக்கின்றோம். We are not doing anything else for the moment. நாங்கள் வேறு ஒன்றும் இப்போது செய்ய போவதில்லை. We are going to worship Him ஆண்டவரை நாங்கள் துதிக்க with போகிறோம். all our heart and mind and soul, எங்களுடைய முழு இருதயத்தோடும் உடலோடும் ஆன்மாவோடும் unceasingly. நிப்பாட்டாமல். Hallelujah. 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 And when you worship and adore the Lord, நீங்கள் ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும் பொழுது have this in your heart, உங்களுடைய இருதயத்தின் இருக்கிறது that you are worshiping the Lord with all the angels and saints. நீங்கள் ஆண்டவரை வந்து ஏஞ்சல்ஸையும் செயின்ஸோடையும் சேர்ந்து When துதிக்கின்றீர்கள். the Lord comes among us in this blessed sacrament, ஆண்டவர் முன்னே இங்கே வீற்றிருக்கும் பொழுது the whole court of heaven is with us. சகல வானமும் நம்மோடு இணைந்திருக்கின்றது. The moments of worship and adoration இந்த worship adoration செய்யக்க is the key to open the gates of heaven for us. எங்களுடைய வானம் எங்கள் முன் திறக்கப்பட்டிருக்கின்றது. So when we are worshiping and adoring the Lord in the blessed sacrament, ஆண்டவரை புகழ்ந்து துதித்து ஆராதிக்கும் பொழுது we are sitting in heaven. நாங்கள் வானமண்டங்களிலே வீற்றிருக்கிறோம். Remember the Lamb of God seated, enthroned in heaven. நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் ஆட்டுக்குட்டியானவர் விண்ணரசிலே வீற்றிருப்பார். Here on this altar we have the Lord enthroned. நாங்கள் அவரை எங்கள் முன் கொண்டிருக்கின்றோம். And we are worshiping Him in heaven. நாங்கள் அவரை வானத்துடன் இணைந்து துதிக்கின்றோம். Hallelujah. Hallelujah. So this moment of worship is a moment of experience of heaven for us. நாங்கள் இப்ப துதிக்கும் பொழுது பரிசுத்த பர்வதங்கள் எங்கள் முன் இருப்பதை நாங்கள் நினைத்துக் கொள்வோம். Experiencing the company of angels and saints. ஏஞ்சல்ஸும் செயின்ஸும் எங்களுடன் சேர்ந்து ஆண்டவரை துதிப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். And we are offering ourselves unto Him. நாங்கள் எங்களை ஆண்டவரிடம் முழுமையாக ஒப்புக்கொடுப்போம். Above all our problems and above all our intentions. எங்களுடைய தேவைகள், எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை முழுமையாக ஆண்டவரிடம் The Lord is our answer. ஆண்டவரே எங்கள் பதில். These moments are the moments of blessing for us. இதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கப்படும் Let us நேரம். start worshiping and adoring the Lord. நாங்கள் ஆண்டவரை துதிக்க I தொடங்குவோம். want everyone to worship the Lord. எல்லோரும் சேர்ந்து துதியுங்கள். Hallelujah. 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 Praise you, Lord. We worship you, Lord. We adore you, Abba Father. We praise you. Hallelujah. യേശുവേ നന്ദി, യേശുവേ ആരാധന. Hallelujah. 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 യേശുവേ അങ്ങയുടെ കരുണയുടെ കരം അങ്ങേ ജനത്തിന്റെ മേൽ നീട്ടണമേ. ദൈവമേ അങ്ങ് കണ്ണു തുറക്കണമേ. ഹല്ലേലൂയ. 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 ഞങ്ങളുടെ ആരാധന സ്തുതി ഗീതങ്ങൾ അങ്ങ് സ്വീകരിക്കണമേ. യേശുവേ നന്ദി, യേശുവേ ആരാധന. ഹല്ലേലൂയ. 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 യേശുവേ ആരാധന. ഹല്ലേലൂയ. 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 Hallelujah. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே. Oh Jesus, open our hearts to see you, Lord.
Lord. நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. Oh my Lord Jesus. ஆராதனை நாயகன் நீரே. இயேசுவே ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை Offer yourself unto the Lord. உம்மை தொழுதிடுவேன். This is the promise that we are giving unto Lord. ஆயுள் முடியும் Till my வரை last breath, Jesus, I will worship you. உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோம் ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோம் ஆண்டவர் இயேசு நீரே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே. என்றென்றும் தொழுதிடுவேன். Let us confess our faith before the Lord. துதித்து ஆராதியுங்கள். Yes, Lord Jesus, you are my all in all. ஆராதனை நாயகன் நீர். அனைவரும் பாடுவோம், இதயத்திலிருந்து பாடுவோம். Yes, அப்பா. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை Yes, my Lord, till my last breath. உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. My Lord Jesus, receive our praise and worship. ஆண்டவரே எங்கள் ஜெபத்தையும் எங்களுடைய புகழ்ச்சியையும் கேட்டருளும். Lord, we know the moment we come before you praising and worshiping you. ஆண்டவர் முன்னாலே வந்து நாங்கள் உம்மை துதித்து ஆராதிக்கின்றோம் This ஆண்டவரே. is the moment of an experience of salvation for us. இதுதான் நாங்கள் உம்முடைய மீட்சியை அறிந்து கொள்ள நேரமாக. For when we worship, adore and glorify you, நாம் உம்மை துதித்து ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே your power is flowing into our life. உம்முடைய நீர் எங்கள் மேல் நடந்து செல்கின்றீர். Your power is mighty power is flowing into us. உம்முடைய பவர் மைட்டி பவர் ஆண்டவரே. Hallelujah, Jesus. Hallelujah, Lord. And every moment of worship and adoration, ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் ஜெபித்து ஆராதிக்கும் பொழுது
We are consecrating our life to Jesus. நாங்கள் ஆண்டவருடன் இணைந்து கொள்ளுகின்றோம். These moments of praise and worship is a moment of protection for us. இந்த praise and worship time எங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட நேரமாகும். In these moments of praise and worship is a moment of healing for us. இந்த நேரம் எங்கள் சுகப்படுத்தலின் நேரமாகும். It is a moment that we experience His love, His presence. ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளும் நேரமாகும். This is the moment the Lord takes away darkness from us and fills us with His light. எங்கள் வாழ்க்கையில் சகல இருளும் அகலும் நேரமாகும். This is the moment of consolation for us. இதுவே எங்களுக்கு பாதுகாக்கும் நேரமாகும். This is a moment of strengthening for us. நம்மை திடப்படுத்தும் நேரமாகும். This is the moment the Lord tells us, my son, my daughter, you are not alone. ஆண்டவர் இந்த நேரத்தில் சொல்றார், என் மகளே மகனே நீ தனியாக இல்லை. I have got your hand, I am holding your hand. நான் உன் கையை இறுக்க பிடித்திருக்கின்றேன் என்று. I am lifting you up from the pit. நான் உன்னை கீழ்நிலையிலிருந்து உயர்த்துகின்றேன். And I am lifting you up and join the whole court of heaven to worship me. நான் உன்னை வானமண்டலங்களுடன் சேர்ந்து துதிக்க அழைக்கின்றேன். Remember, the moment of worship and adoration was the moment of cleansing for Isaiah. ஐசாயால் சொல்லப்பட்டது போல நாங்கள் துதிக்கின்றோம். My dear brother, my dear sister, this is a moment of cleansing for you also. இது உங்கள் நேரமாய் சொல்லப்படுகிற நேரம். For your family. உங்களுடைய குடும்பங்களுக்கு. Let us worship Him, adore Him and glorify Him. ஆண்டவரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். Once again we join with this ஆராதனை நாயகன். ஆராதனை நாயகன் நீரே. Know what we are singing, O Lord. ஆராதனை My dear brother, my dear sister, sing from your heart, knowing the meaning what you are singing. அனைவரும் ஒன்னாய் பாடுவோம். Once again at the top of our voice. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். Let's all stand up in the presence of the Lord. நாங்கள் ஆண்டவர் முன் நிறைவாக நின்று கொள்வோம். Lift up our both hands to the Lord. ஆண்டவருடைய கைகளை உயர்த்துவோம். This is our sign of surrender to the Lord. இது ஆண்டவரை நோக்கி எங்களை சமூகப்படுத்துவதற்கான காரணம். Yes, Lord, till my last breath, till the last day on the earth, I will worship you and only you, O Lord. Let's chant those words. இந்த சொற்களை சொல்லுவோம். Let everyone sing. எல்லோரும் பாடுங்கள். Let's keep both our hands on our heart. ரெண்டு கைகளை உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Jesus. Once again.
close your eyes with your hands on your heart. உங்கள் ரெண்டு கரங்களில் உங்கள் இருதயத்தை வைத்துக்கொண்டு உங்கள் கண்களை Feel மூடிக்கொள்ளுங்கள். the presence of the Lord reigning your whole life. உங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆராதனை. நாயகன் நீரே ஆராதனை தேதனம் நீரே Feel that presence. ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை தேதனம் நீரே. Someone praying for a healing of a disease, especially related to your breathing system. The Lord is touching and healing you now. ஒருவர் தன்னுடைய மூச்சு தொகுதி, அதாவது மூச்சு தொகுதியில் இருக்க பிரச்சனைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவரிடம் ஆண்டவர் தொட்டு சுகமாக்குகின்றார். Feel the presence of the Lord now. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். We just place ourselves in the presence of Jesus. ஆண்டவரை நோக்கி எங்களை நாங்கள் நிறுத்திக் A கொள்வோம். person having a problem with your right eye, the Lord is touching and healing you. ஒருத்தருடைய வலது கண்ணிலே பிரச்சனை இருக்கிற ஆண்டவர் தொட்டு குணமாக்குகின்றார். A person having something that makes you lame when you walk, ஒருத்தர் நடக்கும் பொழுது பிரச்சனைக்குரிய இருப்பவர் the Lord is touching and healing you. ஆண்டவர் தொட்டு குணமாக்குகின்றார். 3 people praying for a job because your job situation is very bad. The Lord is involving in your situation. 3 பேர் உங்களுடைய வேலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்கள் வேலைகளில் பிரச்சனை இருக்கிறது, ஆண்டவர் அதை தொடுகின்றார். Thank you, Jesus. Praise you, Lord. We worship you, Lord. We adore you, Lord. We glorify you, Jesus. Your name be glorified, always and everywhere. Let's offer unto the Lord all the court cases that we are involved with. எங்களுக்கு இருக்கிற எல்லா வழக்குகள் சம்பந்தமே ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். The Lord is involving in the issues. ஆண்டவர் அதிலே இன்வால்வ் ஆகிறார். If there is anyone in your family praying for gift of a child, offer them and pray now. உங்கள் குடும்பங்களில் யாராவது பிள்ளை கிடைப்பதற்காக கேட்டிருந்தால் அதை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுங்கள். All kinds of sicknesses related to mind, mental sicknesses, offer it unto the Lord. தலை சம்பந்தமான சகல பிரச்சனைகளும் ஆண்டவரிடம் ஒப்படையுங்கள். Someone from your family who is overseas but having panic attack often, the Lord is touching and healing you. உங்கள் குடும்பத்தில் ஒருவர் வெளிநாட்டில் இருப்பவருக்கு அப்பப்போ வந்து பேனிக் அட்டாக் வரவரை ஆண்டவரிடம் ஒப்படையுங்கள். Someone having a problem fear. Someone having a problem of fear. When you close your eyes, you feel like some animals are coming close to you. ஒருத்தருக்கு பயம் இருக்கிற, அவர் கண்ணை மூடினால் விலங்குகள் வர மாதிரி ஒரு பயம் இருக்கிற The ஒருவர் Lord is touching and healing you. ஆண்டவர் தொட்டு The Lord குணமாக்குகிறார். is delivering you. ஆண்டவர் அதில் இது விடுவிக்கின்றார். Thank you, Lord. Praise you, Jesus. We worship you, Lord. We adore you, Lord. We glorify you. Isabastotram. Hallelujah, hallelujah, Abba Father. We worship you. Your name be glorified. Hallelujah, hallelujah. Sobha, the Lord is touching you. சொல்லிட்டு ஆண்டவர் மை தொட்டு குணமாக்குகின்றார். Timothy, the Lord is touching your life. திமோத்தி, ஆண்டவர் உன் வாழ்க்கையை தொடுகின்றார். Thank you, Jesus. Praise you, Lord. We worship you, Lord. As we are now in the presence of the Lord, நாங்கள் ஆண்டவர் பிரசன்னத்திலே நிற்கும் பொழுது we shall pray for Lord's mercy upon the whole world. நாங்கள் இந்த முழு உலகத்தின் மீது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க வேண்டும். You can open your eyes and look at the Lord. உங்கள் கண்களை திறந்து ஆண்டவரை பாருங்கள். If you have a holy rosary with you, take it in your hands. உங்களுடைய செபமாலைகள் உங்களிடம் உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள். We are going to pray the Divine Mercy Chaplet. நாங்கள் டிவைன் மெர்சி சாப்லெட்டை இப்போ சொல்ல போகின்றோம். The Lord has made you light of the world. ஆண்டவர் உங்களை உலகத்தின் ஒளியாக உருவாக்கி Which இருக்கின்றார். means you have the responsibility to pray for the whole world.
அதாவது இந்த உலகத்துக்காக ஜெபிக்கிறதுக்காக நீங்கள் so அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். that the light of the world will shine upon you. ஆண்டவருடைய ஒளி உங்கள் மேல் பிரகாசமாக And ஒளிரட்டும். through your prayers, the light of the Lord will shine upon the whole world. உங்கள் மூலமாக ஆண்டவர் முழு உலகத்துக்கும் தன் ஒளியை பிரகாசிப்பார். Remember this. இதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். The Lord has made you a channel of His mercy upon the whole world. ஆண்டவர் தன்னுடைய அன்பின் அடையாளமாக உலகத்திற்கு தன்னுடைய அன்பின் அடையாளமாக உங்களை உருவாக்கி Your prayer for the world is what makes the channel for Lord's mercy upon the world. உங்கள் ஜெபம் அதாவது பூமிக்கு உலகத்தில் இருக்கிற அனைவருக்கான ஒரு ஜெபம் வந்து ஆண்டவருடைய அன்பை இந்த பூமி மீது பரவுவதற்கு உதவி செய்யும். So this divine mercy chaplet we will pray for one intention. இந்த டிவைன் மர்சி சாப்லெட் நாங்கள் ஒரு தேவைகளுக்காக ஜெபிப்போம். And that one intention is peace in the whole world. அந்த ஒரு தேவை இந்த உலகத்திலே அமைதி உண்டாகட்டும். There are nations who are involved in fight and war. அது நாடுகள் சண்டையிலேயும் சச்சரவிலும் ஈடுபட்டிருக்கிற நாடுகள் எல்லாம். Internal and external war. உள்ளூர் மற்றும் வெளியூர் சண்டைகள் எல்லாம். So many conflicts. நிறைந்த பிரச்சனைகள். We shall pray the warring nations to find peace in the mercy of the Lord. போர் செய்யும் நாடுகள் அமைதியையும் ஆண்டவருடைய அன்பையும் உணர கொள்ள ஜெபிப்போம். If there is any selfish motives leading them to this fight, அவர்களுடைய ஏதாவது ஒரு செல்ஃபிஷான காரணங்கள் இந்த சண்டையை ஏற்படுத்தி இருந்தால் we shall pray that the mercy of the Lord will calm them down. நாங்கள் ஜெபிப்போம் ஆண்டவருடைய அன்பு அவர்களை அமைதிப்படுத்தட்டும் என்று. We shall specially pray for Israel and also the fighting nations against it. நாங்கள் இஸ்ரேல் நாட்டுக்காகவும் மற்றும் சண்டையில் ஈடுபட்டிருக்கிற சகல நாடுகளுக்காகவும் Let there be peace. அங்கு ஒரு அமைதி உருவாகட்டும். Let the mercy of the Lord be showered upon those areas of the world. ஆண்டவருடைய இரக்கம் அந்த சகல நாடுகளுக்கு மேல் நிறைவாய் பொழியட்டும். Hallelujah. 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 We shall pray for the mercy of the Lord. நாங்கள் டிவைன் மர்சி சாப்லெட்டை சொல்லுவோம். பிதாஸ்தன் பரிசுத்தாவின் பிரானே ஆமென். இறை இரக்கத்தின் ஜெபமாலை ஜெபம். இரக்கம் நிறைந்த இயேசுவே, நீர் சிலுவை மரத்தில் 3 மணி நேரம் வேதனைப்பட்டு உயிர் துறந்தீர். இதனால் அருள் உயிரின் ஊற்று உம்மிடமிருந்து பொங்கி எழுந்து உலகில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் ஆழ்கடலாக பெருக்கெடுத்துள்ளது. ஆழம் காண முடியாத அளவுக்கு தெய்வீக இரக்கத்தை வாழ்வின் ஊற்றாக கொண்டுள்ள நீர் முழு உலகையும் உமது இரக்கத்தால் அரவணைத்து எம்மீது உமது அருள் நீரை பொழிந்தருளும். இரத்தமும் தண்ணீரும் இதயத்திலிருந்து வழிந்தோட எங்களுக்காக சிலுவையில் தொங்கும் இரக்கத்தின் ஊற்றாகிய இயேசுவே, நான் உம் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். இரத்தமும் தண்ணீரும் இதயத்திலிருந்து வழிந்தோட எங்களுக்காக சிலுவையில் தொங்கும் இரக்கத்தின் ஊற்றாகிய இயேசுவே, நான் உம் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். இரத்தமும் தண்ணீரும் இதயத்திலிருந்து வழிந்தோட எங்களுக்காக சிலுவையில் தொங்கும் இரக்கத்தின் ஊற்றாகிய இயேசுவே, நான் உம் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சிஸ்டர் மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றேன். அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கின்றேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உட்பவித்து புனித கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். போஞ்சி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்திலே இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசுரனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கின்றார்.
அவ்விடத்திலிருந்து சீவேரையும் மறைத்தோரையும் நடத்தியிருக்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவசிக்கின்றேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையும் விசுவசிக்கின்றேன். புனிதர்களின் சமூக பிரச்சோசத்தையும் விசுவசிக்கின்றேன். பாவ பொருத்தலையும் சரீர உத்தானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் விசுவசிக்கின்றேன். ஆமென். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மேலும் முழு உலகின் மேலும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பரிசுத்தரான இயேசுவே பசி. Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us and on the whole world. Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us and on the whole world. Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us and on the whole world. எக்காலத்துக்கும் தந்தையே, நீர் அளவிட முடியாத பரிவும் எல்லையற்ற இரக்கமும் உள்ளவராக இருக்கிறீர். எமது துன்ப வேளைகளில் நாம் சோர்வுற்று நம்பிக்கை இழக்காமல் இருக்க உதவி செய்யும். நாங்கள் உம்மீது கொண்டுள்ள எல்லையற்ற நம்பிக்கையால் உமது திருவுளத்துக்கு எங்களை அர்ப்பணித்து வாழ உமது இரக்கத்தை எங்கள் மேல் பெருகிட ஓடச் செய்தருளும். ஆமென். Please be seated. தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். As we were talking and reflecting today, நாங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, the Lord is the light that shines above all darkness. ஆண்டவரே ஒளி எங்கள் மேல் எல்லோர் மீதும் இருந்து பிரகாசிப்பது எங்கள் இருளை அகற்றுகிறவர். Jesus said, I am the light. இயேசு சொன்னார், நானே ஒளி. Those who follow me will never walk in darkness. என்னை பின்தொடர்பவர் ஒருபோதும் இருளில் நடக்க மாட்டார். They will have the light of life. அவர்கள் ஒளியின் வாழ்க்கையை உரித்தாவார்கள். My dear brother, my dear sister, now we are in front of the source of all light. என்னுடைய சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நிறைந்திருக்கின்றோம். Jesus is the light before us. இயேசுவே ஒளி எங்கள் முன் வீற்றிருக்கின்றார். Everyone who looks at the Lord will never waver from this light.
எல்லோரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் எவரும் ஆண்டவரை விட்டு பின்னோக்கி போகார்கள். No darkness can stay in the life of those who worship Jesus. ஒரு இருளும் ஆண்டவரை நோக்கி துதிக்கிறவர்களுடைய வாழ்க்கையை தொட முடியாது. There is this Bartimaeus பாத்திமேயை நோக்கி பாருங்கள். who has his life full of darkness, especially he is blind by birth. அவர் வாழ்க்கையை சகலம் இருளாக இருந்தது, ஏனென்றால் அவர் குருடாகி இருந்தார். He called upon the source of all light, Jesus. அவர் சகல ஒளிகளின் மூலமான இயேசுவை நோக்கி கூப்பிட்டார். He prayed for that mercy of Jesus so that he may have light in him. அவர் இயேசுவின் அன்பை நோக்கி கூப்பிட்டார். அவர் வாழ்க்கையை ஒளி உருவாக வேண்டும், so that his eyes will be open to see the world. அதனால் அவர் கண்கள் திறந்து உலகை பார்க்க முடிந்தது. He will never stumble anymore. அவர் இனிமேல் இறுக்கமாக இருக்க மாட்டார். So he called upon Jesus, the source of light. அவர் இயேசுவே ஒளியின் மூலத்தை நோக்கி கூப்பிட்டார். Jesus came to him, இயேசு அவரிடம் வந்தார். touched and healed and opened his eyes. அவரை தொட்டு குணமாக்கி அவர் கண் பார்வையை திறந்தார். Jesus gave light to Bartimaeus. இயேசு பாத்திமேயுக்கு ஒளியை கொடுத்தார். This is the moment the Lord gives his light unto us. இதுதான் இயேசு தன்னுடைய ஒளியை எங்களுக்கு தரும் நேரம். All what we need is to call upon him. அவரை நோக்கி கூப்பிடுற சகலருக்கும் அவர் தரும் ஒளி. Call upon his holy name and you will receive light. அவரை நோக்கி கூப்பிட்டு அவருடைய ஒளியை பெற்றுக் In the கொள்ளுங்கள். gospel according to Saint John chapter 9 we have a blind man. செயின்ட் ஜான் சாப்டர் 9ல ஒரு குருடரை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள். And this man was born blind. அவர் பிறப்பிலே குருடாகி பிறந்திருந்தார். Everyone is asking why this man is blind. Is it because of sin? எல்லோரும் கேட்டார்கள், ஏன் இந்த மனிதன் குருடனாகி இருந்தார், ஏன் இவருடைய பாவமா? Jesus gave him the light of vision. இயேசு அவருக்கு ஒளியை கொடுத்தார், பார்வையின் ஒளியை And கொடுத்தார். he said this is for the glory of God. ஆனால் சொன்னார், இது ஆண்டவருடைய மாட்சிக்காக என்று. My dear brother, my dear sister, என்னுடைய சகோதர சகோதரிகளே, this is the moment the light of the Lord shining upon you. இதுதான் ஆண்டவருடைய ஒளி எம் மீது பிரகாசிக்கிற He நேரம். will touch everyone who calls upon him. அவரை நோக்கி கூப்பிடுற ஒவ்வொருவரையும் அவர் தொடுகின்றார். He will touch the bodies that are in front of him now. அவர் எங்கள் ஒவ்வொருவருடைய உடலையும் தொடுகின்றார். Offer your body from the crown of your head to the sole of your feet. உங்கள் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடலின் சகல பாவத்தையும் தொட்டு And குணப்படுத்துகிறார். call upon the name of Jesus. அவரை இயேசு என்று கூப்பிடும் ஒவ்வொருவரையும் He தொடுகிறார். will touch you. அவர் தொட்டு குணமாக்குவார். He will have mercy upon you. அவர் உங்கள் மீது அன்பு கூறுகின்றார். He will shed his light upon you. அவர் தன்னுடைய வெளிச்சத்தை உங்கள் மீது My dear பிரகாசிக்க brother, my dear sister, என் அன்பான சகோதர take a சகோதரி, moment in silence. அமைதியாக இருந்து Offer yourself completely to the Lord. உங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஆண்டவரிடம் Especially ஒப்புக்கொடுங்கள். all darkness within you. உங்களுக்கும் இருளினான சகல காரியத்தையும் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். Darkness of sickness. இருளுக்கான நோய்களை ஆண்டவரிடம் Darkness ஒப்புக்கொடுங்கள். of diseases. வருத்தங்கள் நோய்கள் இருளின் கிழந்து Darkness of disappointment. இருளின் டிசப்பாயின்மெண்ட் ஆண்டவரிடம் கொடுங்கள். Darkness of your fear. ஆண்டவருடைய இருளின் பயத்தை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். Darkness of your sorrows. உங்களுடைய தனிமையின் இருளை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். Darkness of your unforgetful darkness of your hatred. உங்கள் என்ன இருக்கிற வெறுப்பு மன்னிக்க முடியாததனை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். Darkness of your unforgiveness. உங்கள் மன்னிக்க முடியாத இருளை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். Darkness of your sin. உங்கள் பாவத்தின் இருளை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். Darkness of your addictions. உங்களுடைய எதிர்கிற இருளை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். Offer it unto the Lord. ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். Let the light of the Lord expel every darkness within you. உங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய ஒளி வந்து இருளை அகற்றட்டும். Remember when Jesus was revealed to the world, when ஆண்டவர் தன்னை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது, the word of God says light dawned upon the people. தேவ வசனம் சொல்லுது, ஒளி எல்லோரின் மேல் உதயமாயிற்று. And this light is something that the evil, the darkness could not overcome.
இதுதான் அந்த ஒளி, எந்த பாவவினங்களும் பிடித்துக் கொள்ளாத முடியாத ஒளி. Let that same light shine upon you, my brother, my sister. அதே ஒளி இப்பொழுது உங்கள் மேல் பிரகாசிக்கின்றது. Receive that light from the Lord. அந்த ஆண்டவரின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள். Let the light be healing for you. அந்த ஒளி உங்களை குணமாக்கட்டும். Let the light be deliverance for you. அந்த ஒளி உங்களை Let விடுதலையாக்கட்டும். the light be health for you. அந்த ஒளி உங்களுக்கு உதவி Let செய்யட்டும். the light be strength for you. அந்த ஒளி உங்களை பலப்படுத்தட்டும். Hallelujah, Lord. Hallelujah. Hallelujah, Lord. Hallelujah. Pour out your heart unto Jesus. Pour out your heart unto Jesus. இயேசுவினை Call கூப்பிடுங்கள். upon the name of Jesus. இயேசுவின் பெயரை சொல்லி Call கூப்பிடுங்கள். upon the name of Jesus. Yeshua. இயேசுவே, Yeshua. இயேசுவே, Yeshua. Yeshua. Call upon the name of Jesus. Jesus, 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 Jesus. Your name is my salvation. Your name is my strength. Your name is my healing. You are my healer, Lord. Thank you, Jesus. Praise you, Lord. We worship you, Lord. We adore you, Lord. Glorify you, Lord. Yeshua. இயேசுவை நோக்கி யெஷுவா என்று கூப்பிடுங்கள். ஆத்துமநேசனே, அழகின் சிகரமே, ஆயிரங்களிலும் ஆயிரங்களிலும் இயேசுவா, every soul அனைவரும் பாடுவோம், ஒரே மனமாக பாடுவோம், இயேசு நாமம் கூப்பிடுவோம். Let all darkness be removed from us. Yeshua.
the earth under heaven has given to us வானங்களுக்கு மேலுக்கு சகலதும் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது for our salvation. எங்களுடைய மீட்பிற்காக. This is a name given to us to hold on to him. இதுவே எங்களுக்கு வழங்கப்பட்ட பெயர். இதை நாம் This is a name so beautiful and revealed from heaven. இதுவே அந்த பெயர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழகான ஆசீர்வாதத்துக்குரிய There is power in that name. அது இந்த பெயரில் அதிக பலம். There is healing in that name. இந்த பெயரிலே சுகப்படுத்தல் இருக்கின்றது. There is a mighty power of Jesus coming upon all those who call upon that name. இந்த பெயரிலே அதிகமான பலம் நிறைந்ததாக இருந்தது. We all shall sing that hymn once again. நாங்கள் இயேசுவின் பெயரை நோக்கி பாடுவோம். My beloved. My beloved is the most beautiful among thousands and thousands. Yes, Lord Jesus. My beloved is the most beautiful among thousands and thousands. We call Yeshua. The Lord is touching a person having numbness on your fingers, both legs and hands. The Lord is touching and healing you. கையும் காலும் இறுக பிடித்திருக்கிற ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகின்றார். Call upon the name of Jesus, Yeshua. ஆண்டவருடைய பெயரை கூட்டி யோசுவா என்று கூப்பிடுங்கள். The Lord is healing so many with allergies, ஆண்டவர் அலர்ஜிக்கினால் பிடிக்கப்பட்ட நிறைய பேரை தொட்டு இப்பொழுது குணப்படுத்துகின்றார். especially allergic to certain medicines. The Lord is touching and healing you. சில மருந்துகளுக்கு அலர்ஜிக்காக இருக்கிறவரை ஆண்டவர் தொட்டு There is a குணப்படுத்துகிறார். person here who has detected diabetic after starting a particular medicine. The Lord is touching and healing you. ஆண்டவர் ஒருவர் வந்து ஒரு மருந்தை குடித்த பிறகு டயபெட்டிக்கான ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகின்றார். Your diabetes is a part of an after effect of a medicine. The Lord is touching and healing you. ஒரு மருந்து குடித்து அதன் மருந்து குடித்ததினாலே டயபெட்டிக் ஏற்பட்ட ஒருவரை ஆண்டவர் தொட்டு We call upon the குணப்படுத்துகிறார். name of Jesus. ஆண்டவரின் பெயரை கூப்பிடுவோம். Yeshua. Let's pray for all the children with slow growth of brain, having lot of problems, slow growth of brain. மூளை வளர்ச்சி குறைவான மூளை வளர்ச்சி உள்ள சகல குழந்தைகளுக்காக இப்போது ஜெபிப்போம். The Lord is touching many of them. ஆண்டவர் அது சகலரையும் தொட்டு குணப்படுத்துகின்றார். There is a person here having a problem with your stomach and suffering from it for last 24 years. இங்கே ஒருவர் வயிற்றில் இருக்கிற ஒரு பிரச்சனையை 24 வருடமாக அதில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறவர் இருக்கிறார். It is either kidney stone or something related to it, suffering for last 24 years.
the Lord is touching and healing you now. அவர் ஏதோ கிட்னியில் இருக்கிற கல்லு காரணமாக எல்லோ அது சம்பந்தமா கொடுத்தனால் 24 பேரும் அவதிப்பட்டவரே Receive your healing in the name of Jesus. ஆண்டவருடைய இயேசுவினுடைய நேமை கூப்பிடுவோம். Someone having a blood irregularity, the Lord is touching and healing you. இரத்த சம்பந்தமான irregularity பிரச்சனை இருப்பவரை ஆண்டவர் சொட்டு குணமாக்குகிறார். Yeshua. So all sing together, Atman Esale. Atmanesare, alahin siharame, ஆயிரங்களிலும் ஆத்துமனேசரே, அழகின் சிகரமே, With faith, call upon the name of Jesus. இயேசுவின் பெயரை நோக்கி கூப்பிடுங்கள். The Lord is touching and healing arthritis. ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகின்றார். Shall we sing hallelujah? എല്ലാവരും ചേർന്ന് Someone having a thyroid problem, the Lord is touching and healing you as you worship Him. தைராய்டு நோயில் இருக்க ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகின்றார். Let's all stand in the presence of the Lord. Let's all stand in the presence of the Lord. ஆண்டவருக்கு முன் நாமெல்லாம் எழுந்து நிற்போம். Whatever you have in your hand, keep it on your chair. You're not holding anything in your hand. You're not holding anything in your hand. Keep கையில் ஒன்றும் வைத்திருக்க வேண்டாம். அது எல்லாத்தையும் கீழே வைத்துக் கொள்ளுங்கள். Now you lift both your hands unto Jesus. உங்கள் ரெண்டு கைகளையும் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். Open your palms to the Lord. ஆண்டவரை நோக்கி உங்கள் கைகளை நேரிடுங்கள். You're receiving that power of the Lord from this blessed sacrament. It is as if you have touched the blessed sacrament. ஆண்டவரை நீங்கள் தொட்டுகிறீர்கள், இப்பொழுது முழுமையாக உணருங்கள். Remember that woman with hemorrhages, she touched the frock of Jesus, the fringe of the cloth of Jesus, and she got healed. உங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், பெரும்பான்மையுடைய ஸ்திரீ ஆண்டவர் உடையின் ஓரத்தை தொட்டார், குணமானார். Now you are touching the Lord with your hands. ஆண்டவரை நீங்கள் உங்கள் கைகளால் இப்பொழுது தொடுகின்றீர்கள். Say a prayer from your heart, Jesus touch me. ஆண்டவருடைய உங்கள் இதயத்தில் ஜெபத்தை சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தொடும் என்று. Let your power flow into me. ஆண்டவருடைய அன்பு உங்கள் மேல் நிறைவாக ஓடட்டும். Hallelujah. 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 Now place both of your hands on your head. உங்கள் கைகளை உங்கள் தலையின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். The power of the Lord is touching your body now. ஆண்டவருடைய அன்பு உங்களை முழுமையாக உங்கள் உடலை தொடுகிறது. From the crown of your head to the sole of your feet, in every cell of your body, the power of the Lord is flowing.
ஆண்டவருடைய பலம் உங்கள் ஒவ்வொரு உடலுக்கு சகல கலங்களையும் தொட்டு குணப்படுத்துகின்றது. Now through your hands the Lord himself is touching you. ஆனால் உங்கள் கைகளின் ஊடாக ஆண்டவர் உங்களை தொடுகின்றார். Receive his healing with power. ஆண்டவருடைய குணமாக்கங்களை முழுமையாக Let பெற்றுக்கொள்ளுங்கள். everyone worship and adore the Lord at this moment with all your heart, mind and soul. ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிற சகலரும் ஆண்டவருடைய குணமாக்கலை அனுபவிக்கிறீர்கள். Close your eyes. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். No one is moving. ஆண்டவர் உங்கள் நடந்து போகின்றார். Everyone is worshiping and adoring the Lord. ஆண்டவரை எவ்வொருவரும் தொடர்ந்து And துதித்து I am ஆராதிங்கள். coming among you, sprinkling the holy water. இங்கே நான் தூய தண்ணீரை உங்கள் மேல் தெளிக்க When இருக்கின்றேன். I sprinkle the holy water, you will not move, you will just receive the blessing. இந்த பரிசுத்த தண்ணி உங்கள் மீது விடுங்க. ஆண்டவருடைய You are not going to take any of the pictures of your prayers or anything. You are just standing as it is. நீங்கள் ஒன்று உங்கள் படங்கள் எதுவே தொட வேண்டாம். நீங்கள் இப்படியே You are not worried about anything else except worshiping and adoring the Lord. எதுவுமே உங்கள் கைகளில் தொட வேண்டாம். ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு மட்டும் இருங்கள். Receive the healing of the Lord. ஆண்டவருடைய சுகமாக்கலை பெற்றுக்கொள்ளுங்கள். We will sing once again, hallelujah. ஹalleluya. And then we will worship the Lord. நாங்கள் ஆண்டவரை துதிப்போம். We worship the Lord. We adore. Hallelujah, 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 hallelujah. Jesus, we worship you. Jesus, we adore you. We glorify you. Let your hand touch everyone here. Let your hand touch every child of yours you have brought here, Lord. Hallelujah, 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 hallelujah. Let everyone worship the Lord. Let everyone adore the Lord. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. No one moves, everyone receives the blessing of the Lord. Hallelujah, 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 hallelujah. No one moves, hallelujah. Everyone receives blessing of the Lord. Hallelujah, 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 hallelujah. Praise and worship him. Let his healing come upon everyone. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, Lord, hallelujah. Praise you, Lord. We worship you, Lord. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise you, Jesus. We worship you, Lord. We adore you, Lord. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. Jesus, 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 Jesus. Your name be glorified. Your touch that we are seeking. Jesus, let your name be glorified. Always and everywhere. Hallelujah, 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 Lord. Hallelujah, Lord. Hallelujah, Lord. Praise you, Jesus. Worship you, Jesus. Adore you, Jesus. Hallelujah. Hallelujah, 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 hallelujah. In the name of Jesus, there is healing. In the name of Jesus, there is power. Hallelujah, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise you, Lord. We worship you, Lord. We adore you, Lord. We glorify you, Lord. Hallelujah, 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 hallelujah. Amen, Jesus. Amen. Your name, your power, your touch, your healing. Hallelujah, 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 Lord. Hallelujah, Lord. Praise you, Jesus. Your wisdom come upon our youngsters. Let your healing come upon our people. Hallelujah, Lord. Hallelujah, Lord. Hallelujah. Amen, Jesus. Amen, Jesus. Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Your name, oh Jesus. Your name, oh Jesus. Your name, oh Jesus. Your name, oh Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. In the name of Jesus, there is healing. In the name of Jesus, there is healing. In the name of Jesus, there is healing. Hallelujah, hallelujah, hallelujah. Mighty power of Jesus. Mighty power of Jesus is coming. Mighty power of Jesus upon you. Hallelujah, 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 Lord, hallelujah, Lord. Touch our hearts, Lord. Move our hearts, Lord. Wisdom come upon us, Lord. Hallelujah, hallelujah. Your protection, Jesus. All the years of our life. Hallelujah, 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 hallelujah.
Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Let's take our hands from our head. Give a mighty hand to the Lord. Hallelujah. 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 How many of you felt the touch of Jesus when you were praying these moments of worship and adoration? இந்த நேரத்தில் ஆண்டவர் தொட்டதை எத்தனை பேர் உணர்ந்து கொண்டீர்கள்? Wave your hands. கையெழுத்து காட்டவும். Hallelujah. Hallelujah. Let everyone give a mighty hand from your heart. It should come from your heart. உங்கள் It's not a இதயத்திலிருந்து ஒரு feeble. கை It's to the தட்டுதல். Lord. Hallelujah. Hallelujah. Please be seated. தயவு செய்து உட்கார்ந்து கொள்ளும். During these moments of worship adoration, the Lord has touched many of us. இந்த நேரத்தில் ஆண்டவர் நிறைய பேரை தொட்டார். A person who had boils on your head, the Lord has touched and healed you. தலையிலே சிரங்க சொறி இருக்கிற ஒருத்தரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். The Lord has someone has praying for a person due to stroke. There was some disfiguration happened to that person. The Lord has touched and healed that person. ஒருவர் ஸ்ட்ரோக்கினால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கிறார். ஆண்டவரை அவரை தொட்டு குணப்படுத்துகின்றார். A few children who are afraid of exams, the Lord has touched and delivered. சில குழந்தைகள் எக்ஸாம்ஸ்க்கு பயப்படுகிற குழந்தைகளை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகின்றார். Someone suffering with fragile bones, their bones are very feeble, they had to take care specially. The Lord has touched and healed. fragile bones, அதாவது வந்து மென்மையான எலும்புகள் உடையவர்களை ஆண்டவர் தொட்டு A குணப்படுத்துகின்றார். person taking medicine for depression, the Lord is touched and healed. ஒருத்தர் டிப்ரெஷன், அதாவது தாழ்வு மனப்பாய்வுக்கு மறந்தெடுத்து கொண்டிருக்கிற ஒருத்தரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகின்றார். Hallelujah. 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 For the Lord once again. Hallelujah. 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 My dear sisters and brothers, this is the only thing I would like to tell you at the end of this adoration. இது முடியும் பொழுது That the Lord is touching us on a purpose. ஆண்டவர் எங்களை ஒரு காரணத்துக்காகத்தான் தொடுகின்றார். He is making us a light for the world. எங்களை இந்த உலகத்திற்கு ஒளியாக்குவதற்காகத்தான் தொடுகின்றார். You remember the people who Jesus touched during his time on the earth. ஆண்டவர் பூமியில் இருக்கும் பொழுது ஆண்டவர் தொட்டு குணப்படுத்திய ஆக்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? All those whom he touched, they went out and spoke about Jesus. ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தின அனைவரும் வெளியே சென்று அவரை பற்றி பறைசாற்றினார்கள். Now that you've been touched by the Lord, ஆண்டவர் இப்பொழுது உங்களை தொட்டு குணப்படுத்தி இருக்கின்றார். you are to go out and tell the people, the Lord is alive, he touched me. நீங்கள் வெளியில் சென்று உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் உங்களை தொட்டு குணப்படுத்தினார் என்று சொல்லுங்கள். You are to bring people to the Lord. நீங்கள் ஆண்டவரை நோக்கி உங்களை மற்றவர்களை கொண்டு வர வேண்டும். Hallelujah. 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 And dear sisters and brothers, let us prepare to receive the blessing of our Lord Jesus. என்னுடைய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற நாங்கள் இங்கே We ஆயத்தப்படுத்துவோம். shall kneel down now. நீங்கள் முழங்கால் படியுங்கள் And இப்போது. we shall offer all our prayers once again unto Jesus. நாங்கள் எங்களுடைய சகல ஜெபத்தையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். And that prayer is for our family. எங்கள் குடும்பத்துக்கான ஜெபங்கள் And all the prayer intentions that you have wrote and put in the intention box. ஜெப தேவைகள் நீங்கள் கொண்டு வந்து அந்த ஜெப தேவைகள் பெட்டிகள் போட்ட சகல ஜெபங்கள். Let's also pray for each other. நாங்கள் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். And we pray for some other intentions as well. நாங்கள் மற்ற தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். Pray for Divine Retreat Center. டிவைன் சிட்டி சென்டருக்காக ஜெபிப்போம். Divine Retreat Center, the priest here. டிவைன் ரிட்ரீட் சென்டர் பிரீஸ்ட்காக ஜெபிப்போம். Father Michael, Father Joby. ஃபாதர் மைக்கேலுக்காகவும் ஃபாதர் ஜோபிக்காகவும் ஜெபிப்போம். And all the priests who come here for confession, hearing confessions. இங்கே ஞான ஒடுக்கத்துக்கு வந்திருக்கிற மற்ற பாவ சங்கீதம் செய்து வந்திருக்கிற சகல all those priests who come here to celebrate Holy Eucharist. திருப்பலி நிறைவேற்றின ஃபாதர்ஸுக்காக ஜெபிப்போம். We pray for the team members of Divine Retreat Center. டிவைன் ரிட்ரீட் சென்டர் சகல வேலை செய்கிற சகலருக்காகவும் ஜெபிப்போம். We pray for our volunteers. இங்கே வாலண்டியராக வேலை செய்வதற்காக ஜெபிப்போம். We pray for all those who are helping the retreat center financially and otherwise. பண உதவிகள் ரிட்ரீட் சென்டர் பண உதவிகளும் மற்ற உதவிகளும் ரிட்ரீட் சென்டர் செய்வர்களுக்காக ஜெபிப்போம். We have a group of people chosen by the Lord to intercede for each one of you.
குறிப்பிட்ட நபர்கள் ஆண்டவர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒவ்வொரு நேரமும் இங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். We pray for the intercessors. நாங்கள் அந்த இன்டர்செசர்ஸுக்காக ஜெபிப்போம். And there are counselors, those who come and help out in the ministry here. இங்கே கவுன்சிலர்கள் வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். Say a prayer for them. அவர்கள் எல்லோருக்காக ஜெபிப்போம். We also pray for all the neighbors around us. எங்களை சுற்றி இருக்கிற சகோதரங்கள் நெய்பர்ஸுக்காக ஜெபிப்போம். Let's also pray for those who do not like this ministry to flourish here. இங்கே இந்த மினிஸ்ட்ரியை விரும்பாம இது இல்லாம போகணும்னு நினைக்கிற ஒவ்வொருக்காகவும் ஜெபிப்போம். All the powers against this evil powers against the retreat center, we shall bind it in the name of Jesus now. டிவைன் ரிட்ரீட் சென்டருக்காக செயல்படும் சகல ஈவில் பவருக்காகவும் ஜெபிப்போம். Now you offer all your personal intentions. உங்கள் தனிப்பட்ட ஜெபங்களை ஆண்டவரிடம் ஒப்படையுங்கள். Now we are praying for your intentions, my dear brother, my dear sister. உங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிப்போம். Whatever you have brought here with your heart and you wrote down and put it. நீங்கள் எதுவெல்லாம் இங்கு கொண்டு வந்தீர்களோ உங்களுடைய இருதயத்திலோ எழுதி கொண்டு இருந்தாலும் the Lord will definitely touch those prayers. ஆண்டவர் அதை எல்லாத்தையும் முழுமையாக தொட போகின்றார். And I request you to pray today for the one day retreat tomorrow and day after. நாளைக்கும் நாளை மறுதினம் நடக்க இருக்கிற ஒரு நாள் தியானங்களுக்காக ஜெபியுங்கள். See, please say a prayer for the residential retreat from the 11th to the 14th and 18th to the 21st. இந்த மாசத்தில் நடக்க இருக்கிற ரெசிடென்ஷியல் ரிட்ரீட்டுக்காக ஜெபியுங்கள். And also for all the outreach ministries of Divine Retreat Center. டிவைன் ரிட்ரீட் சென்டரால் எடுக்கப்படும் அவுட்ரீச் வெளியே நடத்தப்படும் தியானங்களுக்காக ஜெபியுங்கள். And we pray for the will of the Lord to be completed in this retreat center. ஆண்டவருடைய நோக்கம் இங்கே முழுமையாக நிறைவேற ஜெபியுங்கள். May the rejected feel accepted, the depressed find hope, the wounded find healing. இங்கே புறக்கணிக்கப்பட்டவர் காயப்படுத்தப்பட்டவர்கள் சுகப்பெற வேண்டும் என்று ஜெபியுங்கள். Let us prepare to receive the blessing of the Lord. நாங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முழங்கள். பாதம் வேலந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். பணிந்து பாதம்
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். Blessed Mother, we offer our return journey into your hands. நாங்கள் உங்கள் ஜெபக்குழு ஒன்றும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். Mother, help us. மாதாவே எங்களுக்கு உதவி செய்யும். Stay with us. எங்களோடு கூட இரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Please be seated. தயவு செய்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். A few announcements. சில அறிவித்தல்கள் இருக்கின்றன. In the month of August, the first our Tamil retreat falls on the first Saturday, that is on August 3rd. ஆகஸ்ட் மாதத்து ஞான ஒடுக்கம் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே, முதலாவது சனிக்கிழமை ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடைபெறும். Hallelujah. ஹalleluya. Tell me that do you get to know the dates of this one day retreats in advance? உங்களுக்கு இந்த ஒன் டே ரிட்ரீட் பற்றின தகவல்கள் முதலே உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றனவா? Do you get or no? Okay, we have done something for you. We have done something for you. ஒரு ஃபாதர் ஒரு விஷயத்தை உங்களுக்காக செய்திருக்கின்றார். So if I tell you the whole year, I mean how many the one day programs, when it falls on this for whole year, will that be easy for you? இந்த வருடம் முழுக்க நடைபெறுகின்ற தமிழ் ஒரு நாள் ஞான ஒடுக்கம் பற்றிய முழு தகவலையும் இப்பே கொடுத்தா அது உங்களுக்கு உதவியா இருக்குமா? So we have printed a flyer of one day retreats and residential retreats. That flyer is available somewhere. Where is it? ஃபாதர் நோட்டீஸ் ஒன்று பிரிண்ட் பண்ணியிருக்கிறார். ஒரு நாள் ஞான ஒடுக்கம் மற்றது ரெசிடென்ஷியல் ஞான ஒடுக்கம் இந்த வருஷம் முழுக்க நடக்கிறத பற்றி. It's available on the desk behind. பின்னால் இருக்கிற அந்த இடத்துல இருந்து இந்த டெஸ்க்ல நீங்க அதை எடுத்து பெற்றுக்கொள்ளலாம். So you can collect them from them. Don't collect too many. நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்க, 2-3 எடுக்க வேண்டாம். So collect if you are used to your parish priest, or if you are in friendly with your parish priest, take one and give it to him to publish in the notice board. நீங்கள் உங்களோட குருவானவர், உங்களோட பங்குக்குரிய குருவானவருடன் நல்ல பழக்கமாக இருந்தால் அவருக்கு முன் எடுத்துக்கொண்டே கொடுக்கட்டும், உங்களோட நோட்டீஸ் போர்ட்டில் பங்கு நோட்டீஸ் போர்ட். only with the permission of the parish priest. ஆனால் parish priest கேட்டு நான் இதை போடலாமான்னு பிறகுதான் கோயிலில் இருக்கிற அந்த நோட்டீஸ் போர்ட்டில் போடுங்க. So when you go there, you see the notice board empty. Okay, let me put this one. Don't do it. நீங்கள் உங்களோட நோட்டீஸ் போர்ட்டில் ஸ்கூல் உங்களோட சர்ச்சில் இருக்கிற உங்களோட பேரிஷில் இருக்கிற நோட்டீஸ் போர்ட்டில் ஒன்றும் போட இல்லைன்றதுக்காக நீங்கள் போய் போட வேண்டாம். Even if okay, you don't do it, and get the permission from the parish priest first to put it on the notice board. உங்களோட கோயிலில் இருக்கிற பங்கு தந்தையிடம் பெர்மிஷனை எடுத்து பிறகு அந்த நோட்டீஸ் போர்ட்டில் இந்த இதை போடுங்க. Hallelujah. Hallelujah. So why we have printed this? நாங்கள் இதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கின்றோம். Many people say, Father, we didn't know there was a retreat. ஏனென்றா நிறைய பேர் சொல்லினா எங்களுக்கு நடந்த ரிட்ரீட்டை பற்றி தெரியாது. Now you have no exception. இப்போ இனிமே உங்களுக்கு அந்த கதை சொல்ல முடியாது. So take this notice and give it to your friends. இந்த நோட்டீஸ் எடுத்து கொண்டு போய் உங்களோட நண்பர்களுக்கு அறிய தரவும். And bring them here as well. அவர்களையும் இங்க ஞான ஒடுக்கங்களுக்கு கூட்டிட்டு வாங்க. Hallelujah. 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 And this this 18th to the 21st of this month we have a Tamil residential retreat. இந்த மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ரெசிடென்ஷியல் தமிழ் ரிட்ரீட் ஒன்று இருக்குது.
So in that retreat, the places are still available. Please, you can join that retreat. You can make your registration at the desk behind. அந்த ரிட்ரீட்டில் நீங்கள் இணைந்து அந்த ஞான கொடுக்கத்தில் இணைந்து கொள்றதுக்கு இன்னும் இடம் இருக்குது. தேவையானாக்கள் தயவு செய்து உங்கள் பெயரை கொடுத்து இணைந்து கொள்ளவும். Next Tamil retreat is in September. அடுத்த தமிழ் residential retreat, it is in September. அடுத்த ரெசிடென்ஷியல் தமிழ் ரிட்ரீட் செப்டம்பர் மாதம் நடைபெறும். September 19 to 22. செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை நடைபெறும். So please come for that retreat also. அந்த ரிட்ரீட்டுக்கும் வரும்படி ஃபாதர் உங்களை அன்புடன் அழைக்கிறார். This one day retreats are just a taste. இந்த ஒரு நாள் ஞானோடுக்கங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. But the work of the Lord takes place in us in 3 days residential retreat. ஆனா ஆண்டவருடைய மிக அதிகமான விஷயம் ரெசிடென்ஷியல் ரிட்ரீட் 3 நாள் நடக்கிற ரிட்ரீட்ல தான் நடைபெறும். You receive more blessings staying with the Lord in 3 days. You are trained with the Lord. ஆண்டவரோடு நீங்கள் கூட இருந்து ஆண்டவருடைய அதிகமான ஆசீர்வாதத்தையும் ஆண்டவருடைய அன்பையும் அந்த இடத்துல நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். Hallelujah. 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 So share this word, this news with your friends. ஆகவே இந்த விடியம் சம்பந்த தகவல்களை உங்கள் நண்பர்கள் சகோதரருக்கு அறிய தரவும். So that they should not say that we didn't know. If we knew that there was a retreat, we would have come. அவர்களுக்கு ஒரு சாட்டப்போக்கு சொல்ல விடாமல் அவர்களுக்கு தெரிவித்து அவர்களை வரவையுங்க. Hallelujah. 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 Because of our laziness, no soul should be lost. ஏனென்றால் ஒருத்தரும் ஆண்டவரை விட்டு விலக முடியாது. So we have a responsibility. Take this word to your friends. எங்களுக்கு கட்டாயமாக செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. இது எங்களுக்கு சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அறிய தருவது. And some special prayers are taking place in Divine now. ஸ்பெஷல் ஜெபங்கள் இந்த டிவைன் ரிட்ரீட் சென்டரில் நடைபெறுகின்றது. And that is morning online retreat, not here online retreat, but it is in English. காலையிலே ஆன்லைனிலே இணையத்தின் வழியாக நடைபெறுகின்ற ஜெபங்கள். These 14 days we are praying for young people. இந்த 14 நாங்களும் இளம் வயதினருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். We are fasting and praying for them. நாங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றோம். And every day morning we are praying for different intentions or different areas of young people and praying for them. ஒவ்வொரு நாளும் காலையிலே இந்த இளம் ஆக்களுக்காக ஒவ்வொரு வித்தியாசமான அவையுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கின்றோம். 5 days are already over, but it is there in YouTube. You can share that with parents who have young children. இது ஏற்கனவே 5 நாள் முடிச்சிருக்கிறது. ஆனா அதை நீங்க யூடியூப்ல பார்க்கவும் முடியும். Hallelujah. Hallelujah. But it is English. ஆனா இது ஆங்கிலத்தில் நடைபெறுகிற ஆன்லைன் ரிட்ரீட். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Anything more to say? There is one more thing to tell you. இன்னும் ஒரு விஷயம் ஃபாதர் உங்களுக்கு சொல்ல இருக்கிறார். We are going to get a new priest here. இங்க ஒரு புது ஃபாதர் ஒரு ஆள் வர இருக்கிறார். Are you happy to have one more priest? உங்களுக்கு இன்னும் ஒரு ஃபாதர் இங்க வரது சந்தோஷமா? Very happy? Yes, very happy. But the problem is, even if the new priest come, there will be only 2. என்ன பிரச்சனைன்னா புது priest வந்தாப்பலாம் 2 priest தான் இருப்பினோம். Now you will be thinking, who are those 2 priests? நீங்கள் இப்ப யோசிக்கலாம் யார் அந்த 2 priest என்று. Father Michael and other priest. ஃபாதர் மைக்கேலும் மற்ற priestன் தான். Father Joby is going. ஃபாதர் ஜோபி இந்த ரிட்ரீட்ல இருந்து வெளிக்கிட்டு போறார். So I got a new appointment, like I am moved from here. Yeah, I am transferred from here and I am going to Melbourne. ஃபாதர் ஜோபி இங்கே இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மெல்பர்ன் பணிக்கு போகிறார். So by the end of this month I will go. ஃபாதர் இந்த மாச கடைசியில மெல்பர்னுக்கு போயிடுவார். If God wills and everything goes okay. இதெல்லாம் ஆண்டவர் இரக்கத்தினால் சரியாக நடைபெறும். Pray for me and pray for the new priest and pray for this retreat center. ஃபாதர் ஜோபிக்காக மண்டாடுங்க, இந்த ரிட்ரீட் சென்டருக்காக மண்டாடுங்க, புதுசா வர ஃபாதருக்காக மண்டாடுங்க. Hallelujah. Hallelujah. And just one word of appreciation. ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபாதர் சொல்ல இருக்கின்றார். You see Romy and Saji. நீங்கள் இங்க ரோமியும் சஜியும் கண்டிருப்பீங்க. How was the singing? அவங்களோட பாட்டு எப்படி இருந்துச்சு? Super. Excellent. Praise the Lord. So the Lord has helped us to they were singing, but they took care of the whole day, and the Lord was anointing them, and through them the Lord was anointing us. It was so beautiful to sing with them and pray with them during the adoration and our action song. Everything was so beautiful. So God has blessed us with 2 new musicians, rather 2 musicians. Hallelujah. 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 So just say a prayer for them so that ministry of music will be there with them always. அவர்கள் 2 பேருக்காக நாங்கள் ஒரு ஜெபம் சொல்லுவோம்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுரணி பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாய் சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். Now we'll give a mighty hand to the Lord for this beautiful ministry that Lord organized for us. நாங்கள் ஆண்டவருக்கு ஒரு நிறைய கைதட்டும் இந்த இரண்டு பேரையும் ஆண்டவர் இந்த மினிஸ்ட்ரிக்கு அழைத்ததுக்காக. And it is a time of blessing of the pious articles. We are going to bless the pious articles. நாங்கள் இங்கே கொண்ட பொருட்களை ஆசீர்வதிக்கிறார் ஃபாதர். Take the pious articles. உங்களுடைய கொண்ட பொருட்களை எல்லாம் கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். And you stay where you are. அங்கேயே இருந்து கொள்ளுங்க, இருக்கிற இடத்திலே இருந்து கொள்ளுங்க. So after the prayer you can you can come forward and I will sprinkle the holy water from the altar. So you can be wherever you are, I will come and sprinkle the holy water. பிரேயர் முடியும் வரைக்கும் அப்படியே இருந்து கொள்ளுங்க. பிரேயருக்கு பிறகு ஃபாதர் இந்த ஹோலி வாட்டர் அது எல்லாருக்கும் தெரிப்பாரு. Hallelujah. 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 God, our heavenly Father, have mercy upon your children, especially everything that they have brought here for your blessing, your touch. Their documents, their own lives, their car keys, their house keys, their projects, the paperworks, their visa applications, soil, oil, salt, pious articles of the cross, rosaries, pictures of saints, pictures of their beloved ones, and the prayers along with it. Let it all be blessed with your mighty touch, O Jesus, and your name be glorified in everything and in the way that we use them. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. Now I'll come around and sprinkle. நீங்கள் அப்படியே இருந்து கொள்ளுங்க. ஃபாதர் வந்து இப்போ ஆசீர்வதிக்க தண்ணியை தெளிப்பார். நிரந்தரம்